ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹரிணி இன்றைக்கி 52வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோ 550 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதாம் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. பாதாம் வந்து முன்னாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து தோலை நீக்கி கூட பேரிச்சம்பழம் சேர்த்து நல்லா அரைச்சி கூட தண்ணி கலந்து கொடுக்கக்கூடிய ஜூஸ் தான் இந்த பாதாம் ஜூஸ். இல்லை ப்ரோட்டீன் அதிகம் அப்படின்றதுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரை கடையில் செஞ்சுருந்தேன். அதே மாதிரி கருணக்கிழங்கு வறுவலும் 2 பாயில் எக்கும் எடுத்துக்கிட்டாங்க. மணத்தக்காளி கீரை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண் வாயுப்புண் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இதை வயிறுப்புண் வந்தால் மட்டும்தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. மந்த்லி ஒன்ஸ் நம்ம எடுக்கிறதுனால இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு சில அவாய்ட் பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிட்டா கூட அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை வந்து தடுக்கும். அதனால் மந்த்லி ஒன்ஸாவது வந்து நீங்கள் மணத்தக்காளி கீரை எடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை அரை வேக்காடில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஜீரண கோளாறு ஒன்று வரும். அதனால் நல்லா வேக வச்சு அதை கடைஞ்சி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மணத்தக்காளி கீரையில் பொரியல் மட்டும் அவ்வளோவா செய்ய மாட்டோம், கடையில் தான் மோஸ்ட்லி செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி ஹரிணி வந்து மதியம் லஞ்சுக்கு இதை தான் எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு நல்லா ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி வேர்க்கடலை எடுத்துக்கிட்டாங்க. நைட் ஒரு 6:45 மணிக்கு, அதாவது ஈவினிங் ஒரு 6:45 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தோசையும் பருப்புடையும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அவங்க டயட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன ஜீரக தண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி அவங்களோட வெயிட் லாஸ் பிளான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஹரிணிக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நடுவில் நீங்கள் பார்த்துட்டு வந்துருப்பீங்க ரெகுலராக வீடியோவில் 60 இது வரைக்கும் அவங்க தொடவே இல்லை. இன்றைக்கி வந்து 60 வந்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 8 டேஸில் வந்து 60 டே சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸ்கூலும் அதுக்கப்புறம் வந்து ரீஓப்பன் ஆக போகுது. சரி, ஓகே, அதுக்குள்ளே எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. 60 டே முடிஞ்சதுக்கப்புறமா கரெக்டாக அவங்களுக்கு ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன உடனே இப்போ அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை அப்படியே எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இப்போ போல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதை விட அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை எப்படி பண்ணலாம், அதுவும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கும்போது எப்படி இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத தொடர்ந்து வீடியோவாக போட போகிறேன். உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.